ஸ்டாய்சிசம் நீங்கள் படிச்சீங்கன்னா அது ரொம்ப நெகட்டிவாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்நேரமும் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை பற்றி பேசுறது தான் ஸ்டாய்சிசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஸ்டாய்சிசம் எப்படி உருவானதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஜெனோ ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவரோட ஒட்டுமொத்த சொத்தையும் கப்பலில் ஏற்றிக்கிறார். ஏத்தன்ஸ் நகரை நோக்கி பயணத்துக்கு மேற்கொள்கிறாரு. அந்த நாட்டில் போய் வாழலாம் அப்படின்னு நினைக்கிறார். போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்படுது. அந்த புயலில் கப்பல் சேதமாகுது. அவரோட ஒட்டுமொத்த சொத்தும் கடலுக்குள்ளே போகுது. இவ்வளவு நாள் வாழ்க்கையில் சம்பாதிச்ச அனைத்தையும் அவர் இழக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரன் நிலைமைக்கு வந்துடுறார். ஏத்தன்ஸ் நகரை வந்தும் சேர்ந்துடுறாரு. கையில் ₹1 கூட இல்லை. இப்போ உடனடியாக அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நேரடியாக ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறார். சாக்ரட்டிஸை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்த தத்துவங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். எப்போவுமே தத்துவமாக நமக்குள்ளே கடத்தப்படுறதே கிடையாது. அந்த தத்துவத்தை படிக்கிறப்போ என்ன கேள்வி நமக்குள்ளே இருக்கோ அதற்கான பதிலை தான் தத்துவங்கள் கொடுக்கும். அன்னைக்கு ஜெனோவோட மனதில் இருந்த ஒரே கேள்வி, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் இழந்தாலும் எப்படி நான் நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான். அன்னைக்கு அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்தான் ஸ்டாய்சிசம். அதை வச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல் அவர் கட்டுறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்டாய்க் ஸ்கூலாகவும் இருக்குது. ஜெனோவோட கப்பல் உடைஞ்சதுனால அவர் துவண்டு போகலை. கப்பல் உடைஞ்சனால தான் ஜெனோ அப்படின்ற ஒரு தத்துவ மேதையை நமக்கு இந்த உலகம் கொடுத்துச்சு. அதனால தான் ஸ்டாய்சிசம் எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் உடையணும் அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். அப்டக்கல்ஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். தடைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஜெனோக்கு வந்த தடை ஒரு தடை கிடையாது. அதுதான் ஜெனோவை உருவாக்குனது. அதனால நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தடையும் தடையாக இருக்க போகிறதில்ல, அதுதான் பாதையாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாய்சிசம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்.